إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده والإسلام ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சென்ற மார்க்க வகுப்பிலே ஹுதபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்தில் வதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே செய்த உபதேசங்கள் என்ற ஒரு நூல் அஷேக் அப்துர் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பிலே நாம் அதாவது 10 விடயங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது அதிலே 11வது தலைப்பை நாம் பார்க்க போகின்றோம். 11வது தலைப்பை பொறுத்தவரையில் அந்த தலைப்பிலே கொண்டு வரக்கூடிய செய்தியில் அன் பிஷ்ர் இப்னு சுஹைமின் ரலியல்லாஹு அன்ஹு قال خطب رسول الله صلى الله عليه وسلم ايام التشريق فقال لا يدخل الجنة إلا مؤمن. அதாவது பிஷ்ர் இப்னு சுஹைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இதில் அதாவது ஐயாமுத் தஷ்ரீக் உடைய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு உரை நிகழ்த்தினார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஐயாமுத் தஷ்ரீக் உடைய நாட்கள் என்று சொன்னால் நாம் அனைவரும் அறிவோம் இல்லையா? இந்த நாட்கள் அது பிறை 11, 12, 13 துல்ஹஜ்ஜுடைய அந்த மினாவுடைய நாட்கள். எனவே அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமின். லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமின், மூமினை தவிர என்ன சுவனம் நுழைய மாட்டான். எனவே ஒருவர் சுவனம் நுழைவதாக இருந்தால் அவர் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணித்திருக்க வேண்டும் இல்லையா? மூமினாக மரணித்திருக்க வேண்டும். எனவே ஈமான், ஒருவர் ஈமானோடு மரணிக்கிறார், எந்த ஒரு அமலும் செய்யவில்லை என்றாலும் அவர் என்ன செய்வார்? அவர் சுவர்க்கம் நுழைவார். புரியுதா அவங்க சொல்றது? அதே நேரத்தில் ஈமானின்றி ஒருவன் எவ்வளவுதான் இஸ்லாம் நல்ல அமல்களோடு நற்செயல்களோடு அவன் மரணித்தாலும் அவன் சுவனம் நுழைய முடியாது. எனவே ஈமானுடைய சிறப்பை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி எவ்வளவு முக்கியமான செய்திகளை அங்கு வழங்கினார்கள். மற்றும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர அன் யுனாதா ஐயாமத் தஷ்ரீக். எனவே அந்த ஐயாமுத் தஷ்ரீக் உடைய நாட்களில் ரசூலுல்லாஹி அவர்கள் அழைப்பு விடுக்குமாறு, அறிவிப்பு செய்யுமாறு ஏவி விட்டு அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? லா யதுகுல் ஜன்னத இல்லா முஃமின் என்று, அன்னஹு லா யதுகுல் ஜன்னத இல்லா முஃமின் என்று குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு ரிவாயத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக இந்த ரிவாயத்தில் மற்றும் ஒரு செய்தி இன்னொரு நபித்தோழர் வழியாகவும் வருகிறது. இந்த ரிவாயத்துக்களை நாம் பார்க்கும்போது இந்த செய்தியுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு செய்தி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸஹு அதே வஅவுஸ் இப்னுல் ஹதஸான் ஐயாமத் தஷ்ரீக். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க? அவுஸ் இப்னு ஹதஸான் அவர்களை, அந்த நபித்தோழரை ஐயாமுத் தஷ்ரீக் உடைய நாட்களிலே அனுப்பி
இவ்வாறு என்ன செய்தார்கள், அறிவிப்பு செய்யுமாறு சொன்னார்கள். அன்னஹு லா யதுகுல் ஜன்னத இல்லா முஃமின் என்ற இந்த ஒரு ரிவாயத்தும் என்ன செய்கிறது, இடம்பெறுகிறது. எனவே இதுல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதே போன்று ஔஸ் இப்னு ஹதஸான் ரலியல்லாஹு அவர்களையும் இருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி இவ்வாறு அறிவிப்பு செய்யுமாறு சொல்கிறார்கள் என்று சொன்னால், எனவே ஈமானோடு மரணித்தவர்கள் தான் சுவனம் நுழைய முடியும். எனவே ஈமான் என்பது எவ்வளவு முக்கியமானது. ஒருவர் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்பதற்கான துஆவும் பிரார்த்தனையும் மிக உன்னதமான முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த செய்திகளில் நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்து மஅ அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹீன பஅஸஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அஹ்லி மக்கா பி பராஅ. எனவே நாம் அறிவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்னர், அதற்கு முன்னர் உள்ள அந்த ஹிஜ்ரி 9வது வருடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவருடைய தலைமையில் என்ன செய்தாங்க, ஹஜ்ஜுக்கு ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். இவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த குழுவில் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொறுப்பை வழங்கியிருந்தார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் போய் என்ன செய்ய வேண்டும், அறிவிப்பு செய்ய வேண்டும். சில அறிவிப்புகளை செய்வதற்கான பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அவர்களிடம் கேட்கப்பட்டது, மா குன்தும் துனாதூன், நீங்கள் அங்கு எதை அறிவிப்பு செய்தீர்கள் என்று கேட்கின்ற போது சொன்னார்கள், குன்னா நுனாதி அன்னஹு லா யதுகுல் ஜன்னத இல்லா முஃமின், மூமினை தவிர வேறு யாரும் சுவனம் நுழைய முடியாது. எனவே இந்த அறிவிப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஃபகுன்து உனாதி ஹத்தா ஸஹில சௌதி, அப்ப நான் மிக கடுமையான சப்தத்தில் கடுமையான குரலில் நான் இந்த அறிவிப்பை நான் செய்தேன் என்று சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றிக்கு பிறகு இப்போ பரா என்ற வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்குதல். இப்போ நாங்கள் பார்க்குறோம், சூரத்து தௌபா சூரத்துல் பரா என்றும் அழைக்கப்படும் இல்லையா. சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அந்த சூரத்து தௌபா என்ற அத்தியாயம் சூரத்துல் பரா என ஆரம்பிக்கும் போதே பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி என்று ஆரம்பிக்குது. எனவே அந்த மக்கா காஃபிர்களோடு செய்த ஒப்பந்தங்கள், அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த ஒப்பந்தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தால் அந்த காலத்தோடு அந்த ஒப்பந்தங்கள் என்ன செய்யும், அவைகள் முடிவடையும். அந்த ஒப்பந்தங்கள் என்ன செய்யும், அவைகள் முடிவடையும் என்ற ஒரு விடயம். எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி 9ல் சில அறிவிப்புகளை செய்யுமாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அப்ப அதுல பாத்தீங்கன்னா அவங்க செய்த அறிவிப்புகள்ல ஒரு முக்கியமான மற்றும் ஒரு அறிவிப்பு தான், இந்த வருடத்துக்கு பிறகு முஷ்ரிக்குகள் ஹஜ் செய்ய முடியாது. இந்த வருடத்துக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, முஷ்ரிக்குகள் ஹஜ் செய்யக்கூடாது, முடியாது என்ற அறிவிப்பு. அதே போன்று நிர்வாணமாக கஅபாவை வலம் வரக்கூடாது என்ற அறிவிப்புகள். அதே போன்று இந்த செய்தியும் இதில் வருவது நாங்கள் பார்க்கிறோம், மூமின்கள் அன்று யாரும் என்ன செய்ய முடியாது, சுவனம் நுழைய முடியாது. இப்படி எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, அறிவிப்பு செய்யப்படுது. அப்ப அங்கு முஷ்ரிக்குகளும் என்ன செய்கிறார்கள், அங்கு இருக்கிறார்கள். முஷ்ரிக்குகளும் அந்த வருடத்தில் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. அந்த வருடத்துக்கு பிறகு முஷ்ரிக்குகள் என்ன செய்யக்கூடாது, ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது, ஹஜ் செய்யக்கூடாது. எனவே அவர்களுக்கும் என்ன அறிவிப்பு செய்யப்படுது, மூமின்கள் தான் சுவனம் நுழைய முடியும், மூமினாகவே அன்றி ஒருவர் சுவனம் நுழைய முடியாது என்ற அறிவிப்பு எந்த அளவுக்கு செய்யப்படுது. பல ரிவாயத்துக்கள் அது வருது, பல ரிவாயத்துக்கள் வருது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஹைபர்ல கூட ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த ஹைபருடைய போரை நீங்க எடுத்து பாருங்க. ஹைபருடைய யுத்தத்தில் கூட ஒரு மனிதரை பற்றி என்ன செய்யப்படுது, அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்ற அமைப்பில் சொல்லப்படும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அவர் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன். ஏன், அவர் அந்த கனிமத்துகள் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் அதில் ஏதோ ஒரு பொருள் என்ன செஞ்சு விட்டார், அவர் அதை தெரியாமல் திருடி விடுகிறார். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது இப்னுல் ஹத்தாபின் மகனே என்று உமர் ரலியல்லாஹு அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், அதாவது லா யதுகுல் ஜன்னத இல்லா முஃமின் என்ற அறிவிப்பை செய்யுங்கள். லா யதுகுல் ஜன்னத இல்லா முஃமின் என்ற அறிவிப்பை செய்யுங்கள் என்று அந்த ஹைபருடைய அந்த போர் முடிந்த பிறகும் ரசூலுல்லாஹ் இந்த அறிவிப்பை செய்யுமாறு கூறினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப ஈமான், அந்த ஈமானோடு மாத்திரம் ஒருவன் மரணிக்கிறான்,
ஈமானோடு மாத்திரம், வேறு எதுவும் எந்த அமலும் அவனிடம் இல்லை என்றாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், அது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சில நபித்தோழர்களுடைய வரலாறுகள் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு சுஜூதை கூட செய்யாமல் என்ன செய்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி எப்படி சொல்றாங்க, அதாவது குறைவாக என்ன செய்து அமலை செய்து நிறைவான மிக பெரும் கூலியை பெற்றுக் கொண்டவர்கள். உஹதுடைய போரை நீங்க எடுத்து பாருங்க. உஹதுடைய போர்ல ஒருவர் வருகிறார், ஒருவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் ஜிஹாத் செய்யவா அல்லது ஈமான் கொள்ளவான்னு கேட்கிறார். ஜிஹாத் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முதலில் ஈமான் கொள், முதலில் ஈமான் கொள், அதன் பிறகு ஜிஹாத் செய். ஏன், நீ செய்யக்கூடிய ஜிஹாத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நீ மூமினாக இருக்க வேண்டும். நீ மூமினாக இருந்தால் தான் ஒரு ஜிஹாத் என்ன செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அவர் அதே நாளில் ஷஹீதாக்கப்பட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதாவது ஈமானோடு மரணித்தல், ஈமானோடு மரணித்தல், சஹாபாக்களுடைய துஆக்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு துஆவை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு துஆவை நீங்கள் அவங்க சஃபால செய்த துஆவை எடுத்து பார்க்கலாம். இந்த துஆக்களில் எல்லாம் அவர்கள் ஈமானோடு மரணிக்க வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும், என்னிடமிருந்து ஈமான் பறிக்கப்பட்டு விடக் கூடாது என்ற அந்த வார்த்தைகள் அந்த துஆவிலே அமைந்திருப்பதையெல்லாம் நீங்க பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் மிக முக்கியமானவைகள். அந்த செய்திகள்ல இந்த செய்தி என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன, நமக்கு கிடைத்த இந்த ஈமானோடு நாம் என்ன செய்ய வேண்டும், மரணிக்கணும். இந்த ஈமான் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விடக்கூடாது, இந்த ஈமான் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த ஈமானோடு நாம் என்ன செய்ய வேண்டும், மரணிக்க வேண்டும் என்ற துஆ மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்கள்ல 12வது தலைப்பாக அவர்கள் எந்த தலைப்பை போடுகிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தல், அதனுடைய முக்கியத்துவம், அதே போன்று பித்அத்தை பற்றி அந்த எச்சரிக்கை, அறிவின்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் என்ன செய்வது, ஒன்றை கூறுதல், அது தொடர்பான எச்சரிக்கைகள், இப்படியான ஒரு தலைப்பை என்ன செய்கிறாங்க, போடுகிறார்கள். ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் போட்டுவிட்டு அதிலே கொண்டு வரக்கூடிய ஹதீஸை நாம் பார்த்தால், நாம் சென்ற வகுப்பிலும் உங்களுக்கு சொன்னோம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய முறையை அறிவிக்கக்கூடிய மிக பிரபலமான ஹதீஸ் எந்த ஹதீஸ், யாருடைய ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு ஹதீஸ். எனவே அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு செய்த அந்த உபதேசங்கள், அந்த மக்களுக்கு செய்த அந்த உபதேசங்கள், அரஃபாவில் அதே போன்று மினாவில் செய்த அந்த உபதேசங்கள் எல்லாம் அந்த ரிவாயத்திலே வருகின்றன. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள், அதாவது அங்குள்ள மக்களுக்கு மட்டுமல்ல இந்த உபதேசம், அப்படித்தானே, அந்த அங்கு கூடியிருக்கக்கூடிய 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு மாத்திரமா இது, அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் அங்க சொன்ன செய்தி என்ன, இங்கு வராதவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும், இதை எத்தி வைக்க வேண்டும். அவ்வளவு முக்கியமான செய்திகள், இந்த செய்திகள் என்ன செய்ய வேண்டும், இது முழு உலகத்துக்கும் இந்த செய்திகள் செல்ல வேண்டும், சென்று அடைய வேண்டும். அவ்வளவு முக்கியமான செய்திகள், அவ்வளவு முக்கியமான செய்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வகத் தரக்து ஃபீக்கும் மா லன் தضில்லு பஅதஹு இன் இஅ்தஸம்தும் பிஹி கிதாபல்லாஹ். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வழி தவற மாட்டீங்க. அப்படியான ஒன்றை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த வேதம், அல்லாஹ்வுடைய வேதம் எதையும் சொல்கிறது, எதையும் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும் இல்லையா. அல்லாஹ் சொல்றான், வமன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். குர்ஆன் எப்படி அல்லாஹ் சொல்றான், வமன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவார் அவர் யாரை பின்பற்றியவர், அல்லாஹ்வை பின்பற்றியவர் இல்லையா. எனவே அல் குர்ஆன் சொல்லுது என்ன, இங்க கிதாபுல் அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான் என்று சொல்லி இல்ல, அங்க அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது, வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள்.
இப்படி எத்தனை எத்தனை வசனங்கள். அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், நாம் உமக்கு வேதத்தை இறக்கி இருக்கிறோம், நீங்க மக்களுக்கு அதை விளக்க வேண்டும் என்பதற்காக. மா நுஸ்ஸில இலைஹிம். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, வேதத்தை பற்றி பிடியுங்கள்னா என்ன பொருள் அதில் இருக்குது? அதில் எதுவும் இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவும் அதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுமாறு குர்ஆன் என்ன செய்து வலியுறுத்தக்கூடிய எவ்வளவு வசனங்கள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அடுத்து என்ன? வஅன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கப்படும். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் உங்களிடம் கேட்பான். அப்படி கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்னை பற்றி உங்களிடம் கேட்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடம் கேட்கிறார்கள். நீங்க அல் குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். சூரத்துல் ஆராஃபுடைய 6வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம், அந்த தூதர்கள் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் நாம் விசாரிப்போம். அந்த சமுதாயம் என்ன செய்யப்படும்? விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அல்லாஹ் கேட்கிற மற்ற இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்? மாதா அஜப்துமுல் முர்சலீன். குர்ஆன்ல அல்லாஹ் மற்ற இடத்துல எப்படி சொல்றான்? மாதா அஜப்துமுல் முர்சலீன், நீங்கள் தூதர்களுக்கு எப்படி பதிலளித்தீர்கள்? தூதர்கள் அழைப்பு விடுத்தார்களா இல்லையா? அந்த அழைப்புக்கு எவ்வாறு நீங்கள் பதிலளித்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து, வலனஸ்அலன்னல் முர்சலீன், யாரையும் விசாரிப்போம்? அந்த தூதர்களையும் நாம் விசாரிப்போம், சமுதாயத்தையும் விசாரிப்போம், தூதர்களையும் நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய அமானிதம். எது மிகப்பெரிய அமானிதம்? அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த தீனை, மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய தோள்களிலே சுமத்தப்பட்ட அந்த மாபெரும் பணி. அறிஞர்கள் சொல்வார்கள், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர். இரண்டாவதாக அருளப்பெற்ற வகை என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனங்கள், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எழுவீராக, ஃபஅன்திர் எச்சரிப்பீராக. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வசனங்கள் அருளப்பெற்ற பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்யல? நிம்மதியாக அவர்கள் தூங்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மாபெரும் ஒரு அமானிதம் அவங்களோட தோள்களில் சுமத்தப்படுது. அவர்கள் அதற்காகவே என்ன செய்தார்கள்? தன்னை அர்ப்பணித்தார்கள். மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மிக பெரும் அமானிதம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து, 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள், அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அதாவது என்னை பற்றி நாளை மறுமையில் உங்களிடம் கேட்கப்படும், நீங்க என்ன சொல்வீர்கள்? இப்ப மறுமை என்பது யாராலும் அங்க என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. இன்று மக்களை என்ன செய்யறாங்க? மனம் போன போக்கில் மார்க்கத்தின் பேரால் பலரும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகேடுகளை என்ன செய்யறாங்க? மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களை வழிகெடுக்கின்றார்கள், மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமை என்பது அங்கு தப்பிக்க முடியாத ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கேள்வியை நமக்கு அதை உணர்த்துகிறது. அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நஷ்ஹது, நாம் சாட்சி சொல்வோம். எல்லோரும் ஒரே குரல்ல அங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அன்னக கத் பல்லக்த, நீங்க என்ன செய்தீங்க? உங்களுக்கு என்ன செய்தி உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்ததோ அந்த செய்தி நீங்க என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள். அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக். அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான்? யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக். தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உமக்கு எது அருளப்பெற்றோ அதை நீங்க என்ன செய்யுங்க? எத்தி வையுங்கள். ஃபஇல்லம் தஃஅல், நீங்க அதை செய்யவில்லை என்றால் ஃபமா பல்லக்த ரிசாலத, நீங்க என்ன செய்யல? அந்த ரிசாலத்தை நீங்கள் எத்தி வைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களிடம் கேட்டபோது அந்த மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள். அதே போன்று அத்தைத,
உங்கள் தோளின் மீது சுமத்தப்பட்ட அந்த பணியை நீங்க என்ன செய்து விட்டீர்கள்? நிறைவேற்றி விட்டீர்கள். வனசஹ்த, நீங்க மக்களுக்கு உம்மத்துக்கு நீங்கள் உபதேசம் செய்து விட்டீர்கள். அருமையான சகோதரர்களே, அதாவது நபித்தோழர்கள் அனைவரும் ஒரே குரல்ல சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆட்காட்டி விரலை என்ன செய்றாங்க? யர்ஃபஉஹா இல ஸமா, அதை வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள். அதே போன்று வயன் குத்துஹா இல நாஸ், அதை மக்களை நோக்கி நீட்டுகிறார்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்கிறார்கள். யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்று அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை சொல்கிறது என்றால், அங்கு செய்யப்பட்ட அந்த ஒவ்வொரு உபதேசமும் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதற்கு இவைகள் சான்றாக இருக்கின்றன. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை என்ன செய்து விட்டார்கள்? முழுமையாக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள், எடுத்து சொல்லிவிட்டார்கள். எனவே இது ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். எனவே பிதஅத்தை செய்யக்கூடியவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அப்ப பிதஅத்தை செய்யக்கூடிய என்ன செய்யறான் சொல்லுங்க? அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிசாலத்துடைய பணியை சரியாக செய்யவில்லை என்ற ஒரு மிக பெரும் ஒரு அபாண்டத்தை தான் தூதரின் மீது சுமத்துகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்க எங்கு பார்க்கலாம்? முஸ்லிம்ல 1218வது எண்ணில் நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத்தாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அனைவரும் அறிவோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜில் அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் அந்த நாளில் இந்த உபதேசங்களை மக்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குகிறார்கள். அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தும் விதத்தில் எந்த வசனத்தை அருளினான்? இந்த வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். ரசூலுல்லாஹி அவங்க தனது தூதுத்துவ பணியை செவ்வனே நிறைவேற்றினார்கள் என்பதை என்ன செய்யறான்? அல்லாஹ் வசனத்தை இறக்கி அதை உண்மைப்படுத்துகிறான். இன்றைய தினம் உங்களுடைய தீனை நான் முழுமையாக்கி விட்டேன், நிறைவாக்கி விட்டேன். எனது அருள்களை உங்களுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? நான் உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். எனவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நியமத் எது? தீனுல் இஸ்லாம். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை தீனாகவும் உங்களுடைய தீனாகவும் நான் பொருந்திக் கொண்டேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த உரையில் உள்ள இந்த செய்திகள் நமக்கு மிக முக்கியமாக நமக்கு இதுல உள்ள விடயம் என்ன? அதாவது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பயணிக்க வேண்டும். நாங்கள் பிதஅத்துகள் மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். பிதஅத்துகள் என்பது அல்லாஹுடைய அருளை விட்டு நம்மை தூரப்படுத்தும். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக இரண்டாவதாக அதில் கொண்டு வராரு, அன் அம்ர் இப்னு முர்ரா قال سمعت مرة நான் முர்ராவிடம் செவிட்டேன் சொல்லி قال حدثني رجل من اصحاب النبي صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் ஒருவர் எனக்கு சொன்னார். قام فينا رسول الله صلى الله عليه وسلم على ناقة حمراء, முகதுரமானு சொன்ன அந்த காது வெட்டப்பட்ட ஒரு செவ்வகை ஒட்டகத்தின் மீது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஒட்டகத்தின் மீது இருந்து மக்களுக்கு சில செய்திகளை அங்கே சொல்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே சொல்கிறார்கள், அத்ததுரூன ஐயு யௌமினி யௌமக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுக்கு சென்ற வகுப்புல நாங்கள் படித்தோம். அந்த நாளுடைய புனிதத்துவத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் நிறைய ஹதீஸ்கள்ல படித்தோம். இதை சொல்லிவிட்டு அந்த நீண்ட செய்தியில நீங்க பார்க்கலாம், அலா வ இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹௌதி அன்துருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களை எதிர்பார்த்து எங்க இருப்பேன்? ஹவுத் இல்லையா? அந்த ஹவுத் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்படுமா இல்லையா? அந்த ஹவுதுல் கௌசர், அங்கேதான் நான் உங்களை எதிர்பார்த்திருப்பேன். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் சுன்னாவின் வழியிலே பயணித்தால் தான் என்ன செய்யலாம்? அந்த பாக்கியத்தை அடையலாம் இல்லையா? சுன்னாவின் வழியில் நாம் பயணித்தால் தான் அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னி முகாசிரும் பிகுமுல் உமம், நான் தான் என்னது, அதாவது கூடுதலான சமுதாயம், நிறைய நபிமார்கள்
அவங்களோட சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாலும் மிக பெரும் ஒரு எண்ணிக்கையை கொண்ட ஒருவராக யார் இருப்பாங்க? மிக பெரும் ஒரு உம்மத்தை கொண்டவராக யார் இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று சொல்றாங்க ஃபலா துஸவ்விது வஜ்ஹி, ஃபலா துஸவ்விது வஜ்ஹி அப்படின்னு என்ன? எனது முகத்தை நீங்க கருப்பாக்காதீங்க என்று சொன்னால் இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அதாவது நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் எதை விரும்புறாங்க? உம்மத் நேரான வழியில ஹிதாயத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள், அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள், இறை பொருத்தத்தை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாம் எப்படி பெருமை கொள்கிறோமோ பெருமைப்படுகிறோமோ அதே போன்று நபி அவர்கள் தனது சமுதாயம் தனது உம்மத்தின் மூலம் அவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல மிக பெரும் கண்ணியத்தை பெற வேண்டுமா இல்லையா? அந்த கண்ணியம் யாரின் மூலம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரை முறையாக பின்பற்றியவர்கள் இல்லையா? முறையாக பின்பற்றியவர்கள் மூலம்தான். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, இது எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன முகத்துல கரிய பூசிடாதீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு சொல்கிறார், எனது முகத்தில் என்ன செய்யாதீங்க, கரிய பூசிடாதீங்க என்று. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சமுதாயத்துக்கு சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமான செய்தி இது. சுப்ஹானல்லாஹ். நாங்க ஒருத்தன் பித்அத்தை செய்யறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அநியாயத்தை அவன் செய்யறான் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில மக்களுக்கு தீனை எத்தி வைக்கிறாங்க, தீனை முழுமையாக நிறைவாக எத்தி வைக்கிறார்கள். உண்மையில பித்அத்தை செய்யறவன் என்னதான் செய்யறாங்க? கரியை தான் பூசுறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் தனக்கே என்ன செய்யறான்? நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க என்றதை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று வகத் ரஅய்துமூனி வஸமிஅதும் மின்னி வஸதுஸ்அலூன அன்னி, நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் பார்க்கின்றீர்கள், என்னிடமிருந்து நீங்கள் செவியேற்றீர்கள், நாளை மறுமையில் என்னை பற்றி கேட்கப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். வஸதுஸ்அலூன அன்னி, சுப்ஹானல்லாஹ். என்னை பற்றி அல்லாஹ் உங்கள்ட்ட என்ன செய்வான்? கேட்பான். அருமையான சகோதரர்கள், எவ்வளவு பெரிய ஒரு அமானிதம். எனவே அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபமன் கதப அலைய ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். கடுமையான எச்சரிக்கை. ஃபமன் கதப அலைய, அதாவது யார் என் மீது என்ன செய்யறானோ, ஒரு பொய்யை சொல்கிறானோ, அவன் தனது தங்குமிடத்தை என்ன செய்யட்டும்? நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று நாம் ஒரு செய்தியை சொல்றோம்டா, அந்த செய்தி நாங்க அதனுடைய ஆதாரத்தன்மைகள், அந்த ஹதீஸ் இடம்பெற்ற நூல்கள், இவைகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? அறிந்து விளங்கி அவற்றை நாம் செய்யணும். சிலரை பார்த்தீங்கன்னா எவ்வளவு செய்திகளை என்ன செய்யறாங்க? கண்டபடி ஷேர் பண்ணுகிறார்கள். எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்று சொல்லி, அதாவது நிறைய பொய்யான செய்திகள் எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியாக யார் அல்லாஹ்வுடைய தூதரின் பேரில் பொய்களை சொல்வாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக பொய்களை சொல்வார்களோ, அவர்கள் தங்கள் தங்குமிடத்தை எங்க ஆக்கிக் கொள்ளட்டும்? நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும், நரகில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்கடா. எனவே நாங்க மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லவும் வேண்டும். பல்லிகு அன்னி வலவா, ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ல சொன்னாங்களா இல்லையா? பல்லிகு அன்னி வலவா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிஞ்சிருந்தா நீங்க பிறருக்கு என்ன செய்யுங்க? அதை எத்தி வைங்க. அந்த பொறுப்பையும் செய்ய வேண்டும். நாங்க சென்ற வகுப்புல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு துஆவை படித்தோம். ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை செய்தார்கள். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? என்னிடமிருந்து, அதான் நான் சொன்ன ஒரு செய்தியை செவியேற்று அதை மரணமிட்டு விளங்கி மக்களுக்கு யார் அதை எத்தி வைப்பார்களோ அவர்களுக்கு என்ன துஆ? அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. நாங்க சென்ற வகுப்புல ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ல அந்த உபதேசம் செஞ்சாங்கன்னு படிச்சோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய அருள் அந்த அடியாருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எதுக்கு அவர் பணி செய்யும் காலம் எல்லாம்? சுன்னாவுக்கு, ஹதீஸுக்கு, சுன்னாவுக்கு அவர் பணி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய துஆ, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ அது. அதே மாதிரி எச்சரிக்கை அடுத்த பக்கம் என்ன இருக்குது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக யாராவது பரப்பார்கள் என்றால் அவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் பார்க்கிறோமா இல்லையா? தங்களுடைய வழிகேடுகளுக்கு என்ன செய்யறாங்க? ஹதீஸ் வைஃப் என்று தெரிந்தும் தங்களுடைய வழிகேடுகளுக்கு அந்த ஹதீஸ்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது பொய்யானது என்று தெரிந்தும் தங்களுடைய வழிகேடுகளுக்காக என்ன செய்யறாங்க? அந்த வழிகேடுகளை மக்களிடம் பரப்புவதற்காக பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான எச்சரிக்கை இங்கு இருக்கிறது. அதே போன்று அலா வ இன்னி முஸ்தன்கீதுன்
ரிஜாலன் அவு நாசன் வமுஸ்தன்கது மின்னி ஆஹரூன். அப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில மக்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். அதே போன்று சில மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்படியான அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் யா ரப்பி அஸ்ஹாபி என்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்கன்றதை பார்க்கிறோம். வேறு சில ரிவாயத்துக்கள்ல சில மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு என்ன செய்யப்படுவாங்க, விரட்டப்படுவார்கள் மலக்குகள் மூலம் என்ற ரிவாயத்தும் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனது தோழர்கள் என்று சொல்வார்கள், எனது உம்மத் எனது சமுதாயம் என்று சொல்வார்கள் என்ற வாசகங்கள் எல்லாம் ஹதீஸ்களில் வருகின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்லப்படும் என்று சொன்னால், மலக்குகள் என்ன சொல்வார்கள் என்றால், இன்னக லா தத்ரி மா அஹதஸு பஅதக், அதாவது உமக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தில் ஏற்படுத்திய புதியவைகளை நீர் அறிய மாட்டீர். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய மௌத்துக்கு பிறகு என்ன செய்தார்கள், பலர் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாக என்ன செய்தார்கள், வெளியேறி போனார்கள். இஸ்லாத்துக்கு புதிதாக நுழைந்த பலர் அந்த ஃபித்னாக்களிலே அகப்பட்டு சிக்கிக்கொண்டு என்ன செய்தாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்ப சஹாபாக்கள் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் சஹாபாக்களுக்கு என்ன விளக்கம் சொல்லுவோம்? நபித்தோழர் என்றால் யார் என்று சொல்லுவோம்? நபித்தோழர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணித்தவர்கள். நபியுடைய மௌத்துக்கு பிறகு உள்ள நிலை நபி அவங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்குள்ள கடுமையான எச்சரிக்கை என்னவென்றால், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக். என்ன இங்க இதோட முக்கியமான விஷயம் என்ன? அதாவது மார்க்கத்தில் புதிதாக யாரெல்லாம் உருவாக்குவார்களோ அவங்க எல்லாம் அங்க மாட்டிக்கொள்வாங்க, தப்ப முடியாது. மார்க்கத்தில் யாரெல்லாம் பிதஅத்துகளை உருவாக்குவார்களோ, பிதஅத்துகளை உருவாக்கி செய்வார்களோ, பிதஅத்துகளை அறிமுகப்படுத்துவார்களோ, பிதஅத் என்று தெரிந்த பிறகும் என்ன செய்யறாங்க, அதில் அவர்கள் அதாவது ஆணவத்தோடும் கர்வத்தோடும் செயல்படுகிறார்கள். நாம் இதை விடமாட்டோம், பிதஅத்னால் நாம் செய்வோம் என்ற மாதிரி சிலருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் தப்ப முடியாது. மிக கடுமையான எச்சரிக்கை இதில் இருக்கிறது. எனவே நாம் சுன்னாவிலே பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு வலியுறுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நபி அவங்க எதிலெல்லாம் கவனம் செலுத்தினாங்கன்னு பாருங்க. அந்த இறுதி ஹஜ்ஜில நபி அவர்கள் மக்களுக்கு செய்த அந்த உபதேசங்கள்ல இப்ப நாங்க பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, உஸாமத் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஃபீ ஹஜ்ஜத்தில் வதா, நபி அவங்க இறுதி ஹஜ்ஜில் இவ்வாறு உபதேசம் செய்வதை நான் செவியுற்றேன். வஹுவ யகூல் உம்மக் வ அபாக் வ உஹ்தக் வ அஹாக் சும்ம அத்னாக். எனவே நாம் இந்த உலகத்தில் யாருக்கு கடமைப்பட்டவர்கள், நாங்க யாருக்கு கடமை செய்வதில் முதன்மையானவங்க யார்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடுத்து யார் வருவாங்க என்றால், ஒருவர் உதவி செய்வதாக இருக்கலாம், கடமை அவர்களுக்கு கடமை ஆற்றுவதாக இருக்கலாம். முதல்ல யாருதான்? உம்மக், உனது தாய். யாருதான்? இப்ப தாய்க்குரிய அந்த கடமை முதன்மையானது. உண்மையில் இன்றைய நமது சமுதாயம் அதை உணர்ந்து செயல்படுகிறார்களா? நபி அவங்க இறுதி ஹஜ்ஜில எதையெல்லாம் சொன்னாங்க மக்களுக்குன்னு பாருங்க. எதை ஒன்றையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் சொன்னார்கள் என்ற அமைப்புல தான் இந்த தொகுப்பே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப உமது தாய்க்குரிய கடமைகள் முதன்மையானது. உமது தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த உபகாரங்கள், தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், தாயை மகிழ்விப்பது. எனவே தாய் முதன்மையானவர். அடுத்ததாக வ அபாக், யாரு? உமது தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அடுத்து வ உஹ்தக் என்று சொல்கிறார்கள், உனது சகோதரி. அடுத்தது யாரு? வ அஹாக், உனது சகோதரன். சும்மா அத்னாக், பிறகு அதற்கு பிறகு உள்ள படித்தரங்கள் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, அடுத்தடுத்து வருவார்கள். இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள், நாங்க கடமைப்பட்டவர்கள், அதுல முதன்மையானவர்கள் யார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்தாங்க, இந்த செய்தியிலே குறிப்பிட்டதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நாம் இதிலே பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், 14வது தலைப்பை போடுகிறார், அத்தஹதீரு மினல் ஜினாயத்தி அலல் ஆஹரீன் வ மினஷ் ஷைத்தானி வ கைதிஹி. அப்ப எனவே இங்கு நீங்க எடுத்தீங்கன்னா பிறரிடம் பழி தீர்ப்பது தொடர்பான எச்சரிக்கை, பிறரிடம் பழி தீர்ப்பது தொடர்பான அந்த எச்சரிக்கை,
அதே போன்று ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் சம்பந்தமான அந்த எச்சரிக்கை என்ற தலைப்பை போடுகிறார்கள். போட்டுவிட்டு அதிலே அம்ர் இப்னுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே இப்படி அவர்கள் உபதேசம் செய்ததை நான் செவியுற்றேன். யா அய்யுஹன் நாஸ் அலா ஐயு யௌமின் அஹ்ரம். மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அதாவது இது எப்படிப்பட்ட புனிதமான நாள் என்பதை பற்றி கேட்கிறான். கேட்டு 3 முறை இவ்வாறு கேட்கிறார்கள். இப்ப சொல்றாங்க யௌமல் ஹஜ்ஜில் அக்பர். அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்ற பெயர் எந்த நாளுக்குரிய பெயர்? யௌமுன் நஹர். யௌமுன் நஹர் எத்தனாவது நாள்? 10வது நாள் இல்லையா? அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்ற அந்த சிறப்பு பெயர் யௌமுன் நஹர். ஏன் அந்த நாளுக்கு அந்த பெயர் வருகிறது? அதிகப்படியான அமல்கள், ஒரு ஹாஜி வந்து அதிகப்படியான அமல்களை நிறைவேற்றக்கூடிய நாள் தான் இது, அந்த 10வது நாள் யௌமுன் நஹர். எனவே ரசூலுல்லாஹி அவர்கள் அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் பைனக்கும் ஹராமுன் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. என்னென்ன சொல்றாங்க சொல்லுங்க? உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மானம், இவைகள் எல்லாம் புனிதமானவைகள். அதனுடைய புனிதத்துவத்தை எதற்கு ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொல்றாங்க சொல்லுங்க? இந்த நாள், அதே போன்று இந்த மாதம், இந்த ஊர். அப்ப இது வந்து மிக கடுமையான ஹராம். இது ஹராம் என்று சொன்னா எப்படிப்பட்ட ஹராம்? அப்ப பிறரோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயங்கள், பிறருடைய கண்ணியம், பிறருடைய சொத்து செல்வங்கள், பிறருடைய கௌரவம், இதிலெல்லாம் நாங்க எவ்வளவு வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா? அல்லாஹு தஆலா இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளே மக்காவை அல்லாஹ் புனிதப்படுத்துகிறான் என்று சொன்னால், அது அல்லாஹ் புனிதப்படுத்தியது என்றால் அதற்கு ரசூலுல்லாஹ் அங்க ஒப்பிட்டு சொல்றாங்கடா. நாங்க எவ்வளவு இதுல மிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா லா யஜ்லி அலா லா யஜ்னி ஜானின் இல்ல அலா நஃப்ஸிஹி. எனவே ஒருவர் வந்து பழிது இருப்பதாக இருந்தா, உங்களுக்கு தெரியும், அன்று ஜாஹிலிய காலத்துல என்ன செய்தார்கள்? ஒரு கோத்திரத்தை, ஒரு குலத்தை சார்ந்தவர்கள்ல யாராவது ஒருவர் கொல்லப்பட்டு விட்டா என்ன செஞ்சோம்? அதற்குரிய பழியை தீர்ப்பார்களா இல்லையா? அதுல அநியாயமாக எல்லாம் என்ன செய்யப்பட்டது? நடந்து கொள்ளப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனது நஃப்ஸுக்கே தவிர என்ன செய்யப்படக்கூடாது? பழி தீர்க்கப்படக்கூடாது, பழி தீர்க்கப்படக்கூடாது. அதே போன்று அடுத்து சொல்றாங்க, வலா யஜ்னி வாலிதுன் அலா வலதிஹி, வலா யஜ்னி வாலிதுன் அலா வலதிஹி. பிள்ளை என்ன செய்யப்பட்டாரு? மகன் கொல்லப்பட்டார் என்பதற்காக தந்தை என்ன செய்யப்பட மாட்டார்? கொல்லப்பட மாட்டார். அப்படி பழி தீர்ப்பது. ஏன்னா அன்று வந்து ஜாஹிலிய காலத்தில் என்ன செய்து அவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. அதே போன்று வலா மௌலூதுன் அலா வாலிதிஹி. அதே போன்றுதான் ஒரு மகன் தந்தைக்காக என்ன செய்யப்பட மாட்டார்? பழி தீர்க்கப்பட மாட்டார் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அலா இன்ன ஷைத்தான கத் ஐஸ அன் யுஅபத ஃபீ பலதிக்கும் ஹாதா அபதா. எனவே ஷைத்தான் எதிர நம்பிக்கை இழந்து விட்டான் என்று சொன்னால், இங்கு வந்து அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரையில அதுல அவன் என்ன செய்து விட்டான்? அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். ரசூலுல்லாஹ் அப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறான். தௌஹீதுல, ஏகத்துவத்துல, ஓரிரை கொள்கையில அப்படி ஒரு உறுதிமிக்க ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? உருவாக்குகின்றார்கள். வலாக்கின் சயகூனு லஹு தாஅத்துன் ஃபீ பஅதி மா தஹ்தகிரூன மின் அஅமாலிக்கும் ஃபயர்தா பிஹா. ஆனா வந்து ஷைத்தான் வரக்கூடிய ஒரு வழி இருக்கிறது, ஒரு ரூட் இருக்கிறது. அந்த ரூட் என்ன தெரியுமா? அதாவது நீங்க சில அற்பமான விஷயங்கள் என்று நீங்க கருதக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு வழிபடுவீர்கள். அவனை வந்து அவன் திருப்தி உறுகின்ற மாதிரி நீங்க செயல்படுவீங்க. எப்படி சிலவங்க பாக்குறாங்க? அப்படித்தானே பாக்குறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே என்று என்ன செய்யறாங்க? அதாவது ஷைத்தானை திருப்திப்படுத்துகிறார்கள். ஷைத்தான் என்ன செய்யறாங்க? திருப்திப்படுத்துகிறார்கள். நாங்க பாக்குறோம், இது ஒரு ஆபத்தான விஷயம். நீங்க எதை எடுத்தாலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பித்அத் என்பது ஆரம்பத்துல எப்படி சாதாரணமாக துவங்கிச்சு. இப்ப நாங்க அதுக்கு முக்கியமாக பிரபலமான ஒரு செய்தியாக எதை முன்வைக்கலாம்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்து பாக்குறாங்க, பள்ளியில வட்டமிட்டு கொண்டு சிலர் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? சில கற்களை வைத்து கொண்டு ஒருத்தர் சொல்றார் கப்பீரு, தக்பீர் சொல்றாங்க, எல்லாரும் தக்பீர் சொல்றது, சப்பிஹு சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சொல்றது. இப்படி ஒரு காட்சியை பார்க்கறாங்க பள்ளியில. பார்க்கும் போது சஹாபாக்கள் மிக விரைந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி என்ன செய்றாங்க? மிக வேகமாக இவங்களை அழைச்சிட்டு வராங்க.
அந்த இடத்துக்கு வந்து அப்ப அவங்க கேட்கிறாங்க, என்ன அதாவது நீங்க என்ன இவ்வளவு அவசரமா வழிகேட்டுக்கு போறீங்கன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க, நபி அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இன்னும் என்ன செய்யல, அவைகள் அழிந்து போகவில்லை, இவ்வளவு வேகமாக வழிகேட்டுக்கு போறீங்களே, இவ்வளவு வேகமாக வழிகேட்டுக்கு செல்கிறீர்களே. அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் இதன் மூலம் நன்மையை தவிர வேறு எதையும் நாடவில்லை சொல்றாங்க. நன்மையை நாடி எத்தனை பேர் அதை அடைந்து கொள்ளலேன், வழி தவறானதாக இருக்கிறது. ரசூல் அவங்க அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ரசூல் தாங்க சிலரை பற்றி எச்சரித்தார்கள், நபி அவர்கள் சிலரை பற்றி எச்சரித்தாங்க. அந்த நஹர்வான் என்ற இடத்துல கொல்லப்படக்கூடிய அந்த ஹவாரிஜிகள் பற்றிய விஷயம் சொல்றாங்க, அதில் நீங்கள் இருப்பீர்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதில் இருந்தவர்கள் அங்க இருந்தாங்கன்றாங்க. அந்த செய்தியில பாக்குறோம், அங்க இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யாங்க, அந்த இடத்துக்கு போனாங்கடா. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுதுண்டா, பிதஅத்துடைய வடிவம் என்பது ஆரம்பத்தில் என்ன செய்யும், ஒரு சின்னதாகத்தான் இருக்கும், அப்படியே அது விசாலம் அடையும், விரிவடையும். அப்ப எந்த அளவுக்கு அது அவர்களை கொண்டு சென்றதுன்னு பாருங்க. ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராகவே அவர்களை என்ன செய்து விட்டது, அவர்களை செயல்பட வைத்தது. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஷைத்தானை பொறுத்தவரையில ஷைத்தான் எப்படி ஆரம்பிப்பான்டா, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இப்படித்தான் ஷைத்தான் என்ன செய்வான், நுழைவான். இது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. அப்ப இது படிப்படியாக என்ன செய்யும், அது வளர ஆரம்பிக்கும். பாவத்துக்கு போன நீங்க யார் எடுத்து பார்த்தாலும் அவனோட வரலாறு எதுவாக இருக்கும்னா ஆரம்பத்தில் சின்னதாக தான் ஆரம்பிச்சிருப்பான், அதுக்கு பிறகு தான் படிப்படியாக என்ன செய்யறது. இப்படிதான் எதை நாங்கள் எடுத்து பார்த்தாலும். எனவே இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியில சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த செய்தியில அடுத்த வகுப்புல இந்த செய்தியை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்வோம். அப்ப இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த விஷயங்களை கொஞ்சம் நாம் என்ன செய்வோம், மீட்டிக்கொள்வோம். இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம். ஹதீஸ் நம்பர்ல சொல்றேன். சரி, இப்ப நாங்க வருவோம். அதாவது முதல் செய்தியாக நாங்க இன்னைக்கு படிச்ச செய்தி என்ன, 10வது செய்தி. அதாவது மூமின்களை தவிர என்ன செய்ய முடியாது, சூனம் நுழைய முடியாது. நீங்க சூனம் நுழைவதாக இருந்தால் ஈமானோடு என்ன செய்ய வேணும், மரணிக்க வேணும். உலகத்தில் அவன் எவ்வளவுதான் செல்வாக்கோடும் செல்வ செழிப்போடும் அவன் பட்டம் பதவிகளோடு வாழ்ந்தாலும் அந்த எதுவும் என்ன செய்யாது, அங்க ரப்பிடத்துல எந்த பயனும் அளிக்காது. அவன் ஈமானோடு மரணிக்கிறானா, அணுவளவு ஈமான் இருந்தாலும் என்ன செய்யப்படுவான், நரகிலிருந்து வெளியேற்றப்படுவான். அணுவளவு ஈமான் இருந்தாலும் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவான். ஈமான் இல்லையா, அவன் நரகத்தில் நிரந்தரமாக நிலையாக இருக்க வேண்டியதான். எனவே அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாங்கள் மூமின்களாகவே வாழ்ந்து மூமின்களாகவே மரணிக்க வேண்டும் என்ற துவாவை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற இந்த தலைப்பில் நிறைய செய்திகளை கொண்டு வந்தாங்க. அதுல எந்தெந்த சஹாபி அறிவித்த செய்தினா, பிஷ்ர் இப்னு சுஹைம், அதே போன்று காப் இப்னு மாலிக், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள் அறிவித்த செய்திகள் எல்லாம் அந்த தலைப்பில் கொண்டு வந்தார். சரி, அடுத்ததாக வருவோம் 12வது தலைப்புல. 12வது தலைப்பு என்ன தலைப்பாக இருந்துச்சு, அல் குர்ஆன் சுன்னாவை உறுதியாக பற்றி பிடித்தல். அடுத்து என்ன எச்சரிக்கை, எதை பற்றி, பித்அத்துகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் அறிவின்றி என்ன செய்து பொய்களை அள்ளி வீசுது, பொய்களை சொல்லுதல், இதை பற்றிய கடுமையான எச்சரிக்கை. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி யாரு, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவருடைய ரிவாயத். இந்த செய்தியில என்னென்ன சொல்லப்பட்டுச்சு, ஒவ்வொரு செய்தி சொல்லுங்க. முதலாவது செய்தி என்ன சொன்னாங்க இதுல, முதல் செய்தி, நாங்க வழிகேட்டிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது சுன்னாவையும் உள்ளடக்கியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 2வது விஷயம் ரசூலுல்லாஹ் என்ன அங்க சொல்றாங்க அந்த செய்தியில சொல்லுங்க. 2வது என்ன, என்னை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடம் என்ன செய்வான், கேட்பான். அப்படித்தானே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அப்படித்தானே, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவருடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும். யாரும் தப்பே இல்லை, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவருடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். எனவே நபிமார்களுக்குரிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு அவர்களுடைய தோளில் சுமத்தப்பட்ட ரிசாலத். எனவே அதை பற்றி அவர்கள் கேட்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் அவங்க ஒரே குரலிலே அவர்கள் சொன்னது என்ன சொன்னாங்க, நீங்கள் முழுமையாக இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டீர்கள், அல்லாஹ்வை அதற்கு சாட்சியாக ஆக்கினாங்க என்ற செய்தி. அதே போன்று அடுத்ததாக நாங்கள் அதில் மற்றொரு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியில் உள்ள செய்திகள் என்ன சொல்லுங்க பாபு, அதை குறித்து கொண்டிருப்பீங்க தானே.
நாளை மறுமையில் நான் உங்களை எங்க ஹவுத உங்களை எதிர்பார்த்து இருப்பேன். நாங்கள் என்ன செய்யணும்? எதிர்பார்த்திருப்போம். நாங்கள் சுன்னாவிலே பயணித்து அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். அதில் ரசூலுல்லாஹ் வந்து தனக்குள்ள சிறப்புகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? மிக பெரும் உம்மத்தை கொண்டவராக நான் இருப்பேன் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்து ஒரு விஷயத்தில் சொல்றாங்க, என்ன செஞ்சாங்க? எச்சரித்தாங்க. என்ன விஷயம்? எனது முகத்தில் நீங்க கரியை பூசி விடாதீர்கள் என்று சொல்றாங்கடா. நாங்க அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி நமக்கு வாழ்வதற்கு வழிகாட்டும் அந்த அமைப்பில் நாம் வாழ வேண்டும். அதே போல அந்த செய்தியில் சொல்றாங்க, என்னை பற்றி நீங்க என்ன செய்யப்படுவீங்க? மறுமையில கேட்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன? யார் என் மீது ஒரு பொய்யை சொல்வார் அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும். அதே போல் நாளை மறுமையில அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு சிலர் தடுக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த பாவத்துக்காக தடுக்கப்படுவார்கள்? அதாவது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கிய காரணத்தால், பித்அத்துகளை அவர்கள் உருவாக்கி செய்த காரணத்தால் அவர்கள் தடுக்கப்படுவாங்க என்ற செய்தி அதில் வருது. அடுத்ததாக நாங்கள் 13வது தலைப்பு. என்ன தலைப்பு? யாருடைய விஷயத்தில்? பெற்றோர்கள், அதே போன்று இரத்த உறவுகள் விஷயத்தில் உள்ள கடமைகள், அவற்றை நீங்கள் பேண வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்திய செய்தி. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவியாரு உஸாமத் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி. அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நீங்க மிகவும் கடமைப்பட்டவர்கள் யாரு? உங்களுடைய தாய், அடுத்து தந்தை, அடுத்து உங்களுடைய சகோதரி, அடுத்து உங்கள் சகோதரன், அதுக்கு பிறகு அதற்கு அடுத்தடுத்து உள்ளவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அடுத்ததாக நாங்கள் 14வது தலைப்பில் அதில் நாங்கள் பார்த்த விஷயங்கள், அதாவது என்ன விஷயம்? பழி தீர்த்தல் என்பதில் அநியாயமான முறையில் இந்த பழி தீர்த்தல் என்பது நடைபெறக்கூடாது என்பதும், ஷைத்தானுடைய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சியை பற்றி சொல்லுவாங்க, எச்சரித்தான். ஷைத்தானுடைய ஒரு பயங்கரமான சூழ்ச்சியை பற்றி இதில் எச்சரிக்கிறாங்க. எனவே இந்த செய்திகளை நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் படித்தோம், கற்றுக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸின் ஒரு பகுதி இருக்கிறது. அதில் ஹதீஸ் நம்பர்கள் இல்லையா? ஹதீஸ் நம்பர்கள் எந்தெந்த ஹதீஸ் நம்பர் வேணும்? 12 ஹதீஸ். என்னது? 12வது ஹதீஸ். கொஞ்சம் முஸ்லிம் ஹதீஸ் நம்பர் சொன்னது தானே? லா யதுகுல் ஜன்னத இல்லா முஃமின், அதுக்கு சொன்னா முதலாவது அந்த 11வது தலைப்புல் ஹதீஸ். அது அந்த காபி இப்னு மாலிக் ஹதீஸ் வருது தானே? பஅஸஹு வ அவ்ஸ் இப்னு ஹதஸான் வர ஹதீஸ் சொல்றீங்க. எத்தனை ஹதீஸ் அது? 11வது தலைப்புல 3வது ஹதீஸ். 11வது தலைப்புல 3வது ஹதீஸ் நம்பர் முஸ்லிம் 1142. முஸ்லிம் 1142. சரியா? சரி. அடுத்தது வந்து எந்த ஹதீஸ் நம்பர் வேணும்? அதில் அந்த ஹதீஸ் மட்டும் தான் நம்பர் இருக்குது, மற்ற ஹதீஸ் நம்பர் அதில் பார்க்க வேணும். அடுத்ததாக ஜாபிரான ஹதீஸ் நம்பர் சொன்னதானே? ஜாபிரான ஹதீஸ் வந்து எந்த ஹதீஸ்ன்னு கேட்டிங்கன்னா 12வது தலைப்பில் வர ஹதீஸ். அது முஸ்லிமில் வந்து 1218. முஸ்லிமில் 1218. அடுத்து அம்ர் இப்னு முர்ராட் ஹதீஸ் இல்லையா? அம்ர் இப்னு முர்ராட் ஹதீஸ் வந்து இப்னு மாஜால வருது 3057 வருது. இப்னு மாஜா நம்பரை போட்டுக்கோங்க. இல்லை அஹ்மதுன்னு வார ஹதீஸ் தான். இப்னு மாஜானே வருது. இப்னு மாஜா நம்பரை போடுங்க. இப்னு மாஜா 3057 வருது அந்த ஹதீஸ். இப்னு மாஜாலே வருது. நான் இப்னு மாஜா நம்பர் தான் இதில் இந்த பார்த்து அஹ்மதில் எடுக்கலாம். சரி. 13வது ஹதீஸ். ஹதீஸ் யார் ராவி யாரு? உஸாமத் இப்னு ஷரீக். அதில் வேறொரு ரிவாயத் தான் வருது. அந்த ரிவாயத் வந்து அதே கருத்தை கொடுக்குற ஹதீஸ் தான். அது ரசூலுல்லாஹ் மதீனால செஞ்ச உபதேசமாக அது வருது.
நசாயில் நீங்கள் இந்த சொல்கிற ஹதீஸ் நம்பர் எடுக்கிறேன் இன்ஷால்லா. ஹஜ்ஜத் விதா ஹதீஸ் நம்பர் எடுக்கிறேன். அடுத்தது இன்ஷால்லா விடுபட்டது நம்பர்கள் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் அதையும் பார்த்துக்கிறோம். ஹைரா, சரி இன்ஷால்லா.